ஹாய் மக்களே, என்னவள் எனக்காகவே காலையில் ஏதோ ஸ்பெஷலாக பண்ணியிருப்பா அப்படின்ட்டு ஆசையோடே என் வீட்டுக்கார் எந்திரிச்சு வந்து இன்றைக்கி காலையில் என்னம்மா சமையல் அப்படி தான் கேட்டதான் உண்டு. இன்றைக்கி அவல் உப்புமாங்க அப்படின்னு சொன்னதும் மூஞ்சி அப்படியே வாடி போயிடுச்சு. இந்த அவல் உப்புமாவெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சே பண்ணுறியே அப்படின்னு கேட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறது, டெய்லி இட்லி தோசையெல்லாம் போட முடியுமா, ஒரு டிஃப்ரெண்ட் வேண்டாமா அப்படின்ட்டு. கடைசியில் அவங்க மூஞ்சி அப்படியே வாடிடுச்சு. அதே மாதிரி ஒழுங்காகவே சாப்பிடல. ஆனால் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பழத்தை வச்சு அதை எப்படியோ உள்ளே தள்ளிட்டேன். நான் வேறு இந்த இனிப்பு அவல் தான் பண்ணியிருந்தேன். இந்த மிச்சம் வந்து அவளை என்ன பண்ணன்னு யோசிக்கும்போது அவள் பாயாசம் பண்ணிவிடு அப்படின்னாங்க. ஆனால் என் பொண்ணு 2 நாளைக்கு முன்னாடியே பால் கொழுக்கட்டை கேட்டிருந்தா. நம்ம பால் கொழுக்கட்டை அரிசி மாவில் தான் பண்ணணும் இல்லையே, நம்ம எல்லாரையும் மாதிரியும் பண்ணாமல் நம்ம வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு இந்த மிச்சம் வந்த அவலில் கொஞ்சம் மக்கானா கேஷ்யூ நட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம உருண்டையாக உருட்டி அதை பாலில் வச்சு வேக வச்சு எடுத்தேன். உண்மையிலே பால் கொழுக்கட்டையே தோற்றுரும், அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களுமே ஏதாவது இதே மாதிரி மிச்சம் ஆயிடுச்சுன்னா புதுசாக பண்ணி கொடுத்துருங்க.